இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஓனா மார்க் கிரியேட் பண்ணி க்ளாத் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி பெர்ஃப்யூம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபோட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், டிஜே எல்லாம் செய்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் குரூப் சேட்டில் போயிட்டு, ஹாய் கைஸ் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன், யாராச்சும் ஃபங்க்ஷன் வருது, யாராச்சும் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த கம்யூனிட்டியில் யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவர் வந்து டேரெக்டாக அந்த ஃபோட்டோகிராஃபரை காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் அட்மினை காண்டாக்ட் பண்ணலாம், அட்மின் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபரை வந்து லிங்க் பண்ணி விடுவேன். இல்லாட்டி நீங்கள் ஒரு க்ளாத் பிஸ்னஸ் பண்ணுறீங்கண்டா, அது இப்போ நல்லா ரன் ஆகலையாண்டா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஹாய் காய்ஸ் நான் க்ளாத் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த அவ்வளோ ரன் ஆக மாட்டேங்குது, யாராச்சும் ஐடியா தருவீங்களா என்ன பெட்டராக பண்ணலான்னு. இல்லாட்டி ரீசெல்லிங் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு பர்ஃப்யூம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் இப்போ ரீசெல்லிங் பண்ண போகிறீங்கன்னா வந்து நீங்கள் அதை டைப் பண்ணலாம் அந்த குரூப் சேட்டில், ஹாய் காய்ஸ் இதை இந்த ப்ராடக்ட் நான் இவ்வளோத்துக்கு விற்கிறேன், யாராச்சும் ரீசெல்லிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரீசெல்லிங் பண்ணிக்கலாம். அப்படி நம்பிக்கை இல்லாட்டி நீங்கள் வந்து அட்மினை காண்டாக்ட் பண்ணலாம், அட்மின் வந்து உங்களை லிங்க் பண்ணி விடுவேன். இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து நியூஸ் அப்டேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு காய்ஸ் நான் நியூஸ் வாசிச்சிருக்கேன், ஸோ கோல்டு ப்ரைஸ் வந்து மேலே வரப்போகுது, ஸோ நான் வந்து பை பண்ண போகிறேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அண்ட் இல்லாட்டி பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எது இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து நியூஸ் எங்கேயாச்சும் வாசிச்சா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் அப்டேட் பண்ணலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் எது இன்வெஸ்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் இதில் போடலாம். காய்ஸ் நீங்கள் பிட்காயின் வேணுங்க இப்படி வேணுண்டு, ஸோ அதுக்கு மேபி இன்னொருத்தர் சொல்ல இல்லை ப்ரோ வேண்டாதீங்க இந்த ரீசன். இதே நீங்கள் தனியாக செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கும். இதே கணக்க பேர் வேறு விதமாக சொல்ல உங்களுக்கு நிறைய ஒப்பீனியன் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம், ஓகே அவர் சொல்கிறது கரெக்ட் தான், இல்லை அவர் சொல்கிற தப்பாக இருக்குன்னா நீங்கள் திருப்பி எழுதுறேன், இல்லை ப்ரோ அது ராங் ப்ரோ, இதை அனலைஸ் பண்ணி பாருங்கள் அப்போ கரெக்டாக வருமாண்டா. மேபி ஒரு என்னென்னு சொல்ல ஒரு டீமாக சேர்ந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி செஞ்சால் நிறைய சான்ஸ் இருக்குது ப்ராஃபிட்டில் வர்றதுக்கு. இதுவும் கிட்டத்தட்ட ட்ரேடிங் மாதிரி தான். ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக க்ரியேட் ஆகி